கீரை கடைசல் எல்லாருமே வந்து செய்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை கீரையை கடைஞ்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை அலசிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இது நான் தண்டங்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுகீரை, முளைக்கீரை இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். கீரையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு பருப்பு கூட சேர்த்துருங்க. கூடவே பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து அதிலே போட்டு வேக வச்சிடலாம். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூனும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயை வந்து இந்த பருப்புலேயே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பக்கம் தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு தேவையானது எண்ணெயை காய விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு அதை எடுத்து நம்ம பருப்புலேயே வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதி வர விடுங்க. ரெடி ஆயிடுச்சு புது விதமான பருப்பு கடையல். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.